ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம ஏதாச்சும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது ஒரே டைமில் எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போயே 2, போன வாரம் ஒரு 2, ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 4 நாள் கேப்பில் 5 பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம மாதத்தில் ஒன்று ஆர்டர் பண்ணாலே கேள்வி கேட்பாங்க, என்ன ஆர்டர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து பேக்கு, குட்டி பேக்கு. இது பாருங்கள், பெரிய பேக்கு. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பர்ஸு ஃபோனும் போடுறதுக்கு இந்த ஒரு பேக்கு. இது எங்கேயாச்சும் வெளியில் அவுட்டிங் போனால் இதுக்கு ஒரு பேக்கு. இன்னொன்று கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பேக் எடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. அது கோயிலுக்கு போகிறது மட்டும். மொத்தம் இவங்களுக்கு மட்டும் 3 பேகு. ஆனால் நான் ஒரு பர்ஸ் வாங்கணும்னு சொன்னதுக்கு என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? இருங்க, அந்த பர்ஸை காட்டுறேன், எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பர்ஸு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். இது வாங்கி ஒரு 4-5 வருஷம் ஆகும். அது அப்படியே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். புது பர்ஸு கூட எனக்கு வாங்க முடியல, ஏன்னா வாங்க விட மாட்டேன்றாங்க. ஏகப்பட்ட கேள்வி. பாருங்கள் பர்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்கு பாருங்கள், 3 இதுக்கு 3 பேக்கு. ஆனால் 100 பேக் அது வந்து இருக்குது, அதையும் காட்டுறேன் இருங்க. இதை பாருங்கள், இது 100 பேக்கு. மொத்தம் 3 பேக்கு ஒரே வாரத்தில். நான் 4-5 வருஷமாக ஒரே பர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இவங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பேக்கு, ஃபோனும் மினி பர்ஸ் போகிறதுக்கு ஒரு பேக்கு. இது பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டிங் எங்கேயாச்சும் போனால் அதுக்கு ஒரு பெரிய பேக் ஒன்று. எனக்கு மட்டும் இந்த குட்டி பர்ஸு, அது நான் 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வாங்கணும்னு சொன்னால் மட்டும் பர்ஸு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாங்கினா மட்டும் பேக் எல்லாம் பழசாயிடுச்சு, இதுக்கு இல்லை அதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு இத்தனை வாங்கியிருக்காங்க. மனசாட்சிக்கு இன்னும் ஒன்று இல்லையா மக்களே? பாருங்கள், ஆண்கள் பர்ஸு எப்படி காலியாகுதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி உங்கள் வீட்லேயும் எப்படி செலவு வைக்கிறாங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.